ओम गायत्री रहस्यज्ञाय वेदांत भास्कराय नमः। चतुष्पदा ही गायत्री षड्विधा चैव शाश्वता सर्वच्छन्दसारभूता श्रेष्ठा वेदांत भास्करः। अद्य दिनाङ्कः आगस्ट मासे पंचमदिनः। अद्य दिनस्य विषयः गायत्री महिमा। சாந்தோக்கிய உபனிஷத் 3:12-5 வரக்கூடிய இந்த மந்திரமானது காயத்ரியினுடைய மகிமையை எடுத்துரைக்கிறது. அந்த மந்திரமானது சைஷா சதுஷ்பதா ஷட்விதா காயத்ரி. காயத்ரி இது சந்தோ நாம. வேதத்தில் இருக்கக்கூடிய சந்தஸ் என்று சொல்லுகின்ற மந்திரங்களினுடைய கட்டமைப்பு மீட்டர் என்று சொல்லுவதில் காயத்ரி என்பது ஒரு மீட்டரினுடைய பெயர். பிரதிபாதம் ஏகாட்சரம். பிரதிபாதம் ஒவ்வொரு பாதத்திலும் ஏகாட்சரம், அக்ஷரத்வயம், திரையாட்சரம், சதுரக்ஷரம், பஞ்சாட்சரம், ஷடக்ஷரம் ச உக்த்வா அத்யுக்தா. ஒரு பாதத்திலையும் ஒரு அக்ஷரமோ 2, 3, 4, 5, 6 இப்படியானது உச்சரிக்கப்படுகின்றது. அத்யுக்தா மத்யா பிரதிஷ்டா சுப்ரதிஷ்டா காயத்ரி ச. இதில் காயத்ரி அப்படிங்கிறது இது சந்தகா கத்தியதே. அப்படி சொல்லப்படுகின்ற நல்ல பிரதிஷ்டை கொண்ட சுப்ரதிஷ்டை கொண்டதாக காயத்ரியானது நிறைய சந்தஸ்களில் காயத்ரியும் சொல்லப்படுகிறது. பிரகிருத்தே பிரதிபாதம் ஷடக்ஷரா சதுஷ்பதா ச காயத்ரி இது உச்சதே. அப்போ காயத்ரி அப்படிங்கிற சந்தஸ் எப்படி அமைஞ்சிருக்கான் அப்படின்னா, ஒவ்வொரு பாதத்திலும் 6 அக்ஷரங்கள் கொண்டு அவ்வாறு 4 பாதங்கள் கொண்டதாக எது இருக்கிறதோ அதற்கு பேர் காயத்ரி. சதுஷ்பதா காயத்ரி இது பிரசித்தா. சதுஷ்பதா காயத்ரி என்று இந்த பெயரில் அது பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. இயம் காயத்ரி ஷட்விதா பவதி. இந்த காயத்ரி 6 விதமாக சொல்லப்படுகிறது. என்னது? வாக், பூதானி, பிருத்திவி, ஷரீரம், ஹிருதயம், பிராணஹா. வாக், அப்புறம் பஞ்சமகா பூதங்கள், அதுக்கப்புறம் என்ன பூதானி அப்படின்னா உயிரினங்கள், அப்புறம் பிருத்திவி, அப்புறம் என்ன ஷரீரம், அப்புறம் ஹிருதயம், அப்புறம் பிராணன். இது ஏதைஹி ரூபைஹி வித்தியமானா காயத்ரி ஷட்விதா பவதி. இந்தந்த ரூபங்களில் காயத்ரியை விளங்கி கொண்டிருக்கிறது. ஷட்பிஹி அக்ஷரைஹி யுக்தாச்ச ஷட்விதா பவதி காயத்ரி. 6 விதமான அக்ஷரங்கள் 6 அக்ஷரங்கள் கொண்டதாக இருப்பதனால் அதற்கு ஷட்விதா காயத்ரி என்று சொல்லப்படுகிறது. சர்வதா அஸ்மின் காயத்ரி சந்தசி பிரதிபாதம் ஷட் அக்ஷராணி சத்வாரஹா பாதாஸ்ச பவந்தி. இருப்பது அனைத்துமே, இந்த சிருஷ்டியில் இருப்பது அனைத்துமே இந்த காயத்ரியினுடைய 6 அக்ஷரங்களிலும் 6 அக்ஷரங்கள் கொண்ட 4 பாதங்களிலும் கொண்டு அதை உபாசிக்க செய்யப்படுகிறது. ஏவம் சதுர்விம்சத் அக்ஷரைஹி யுக்தா காயத்ரி வேதேஷு பிரசித்தா அஸ்தி. இவ்வாறு 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரி வேதத்தில் மிக பிரசித்தம் வாய்ந்தது. காயத்ரி ஈம் சந்தசாம் மாதா இதி பிரதிதாஸ்தி. காயத்ரி எல்லா சந்தஸுக்கும் மாதாவாக விளங்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏவம் ஹி காயத்ரி சந்தசா மகிமானம் விஜ்ஞாய தது உபாசனம் கர்த்தவ்யம். இவ்வாறு காயத்ரியினுடைய மகிமை, அதாவது 6 அக்ஷரங்களில் 4 பாதங்களில் இந்த மொத்த பிரம்மாண்டமே அடங்கி இருப்பதை உபாசனை செய்கின்ற அந்த விதமான மகிமையை கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம், அந்த மகிமையை அடைந்து மகிமையை தெரிந்து இந்த உபாசனை ஒவ்வொரும் புரிய வேண்டும். ஓம் காயத்ரி ரகசியஞாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.